சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெயிலர் படத்தின் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்தார். இடையில ரஜினி சில தோல்வி படங்களை கொடுத்ததுனால அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இனி அஜித், விஜய் தான் ரஜினி படமெல்லாம் ஓடாது என்றெல்லாம் சிலர் பேசிட்டு வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் ஜெயிலர் படத்தின் வெற்றியின் மூலம் தக்க பதிலடி கொடுத்தாரு தலைவர். நெல்சனோட இயக்கத்தில் அனிருத்தோட இசையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி வரை வசூலித்தது மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பிய ரஜினி தற்போது ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரார். லைக்காவின் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் தயாராகும் இந்த படத்தில் ரஜினியோடு இணைந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா என பலரும் நடிச்சிட்டு வராங்க. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் அக்டோபர் மாதம் இந்த படம் வெளியாகவும் இருப்பதா அதிகாரப்பூர்வமாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் தேதி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்நிலையில் இந்த படத்தோட ரிலீஸுக்கு முந்தைய வியாபாரம் பற்றி சூப்பர் தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினியின் முந்தைய படமான ஜெயிலர் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அதே போல் ஞானவேல் இயக்கிய ஜெய்பீம் திரைப்படமும் ஒரு வெற்றி படம். எனவே இவர்கள் இருவரோட கூட்டணியில் வேட்டையன் உருவாகி வருவதனால இந்த படத்தோட டிஜிட்டல் உரிமை அமோகமான விலைக்கு விற்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைப்பதால் படத்தோட ஆடியோ ரைட்ஸ் கூட அதிக விலைக்கு விற்கப்பட வாய்ப்பு இருக்கதா தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ரைட்ஸ், மற்ற மொழி உரிமை என அனைத்தும் சேர்த்து பார்த்தா இந்த படத்தோட வியாபாரம் பல கோடி வரை இருக்குமா. ரிலீஸுக்கு முன்பே இந்த படம் பல கோடி வியாபாரமாகி விட்டதால் கண்டிப்பாக வேட்டையன் திரைப்படம் 1000 கோடி வசூலை எட்டும் என்றே எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் பாலிவுட்டிலிருந்து அமிதாப் பச்சன், மலையாள திரையுலகிலிருந்து ஃபகத் ஃபாசில், தெலுங்கிலிருந்து ராணா என பல மொழி நடிகர்கள் நடிப்பதனால இந்தியா முழுவதும் இந்த படத்திற்கு சிறப்பான ஓப்பனிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் படமும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதனால கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி வசூலை எட்டும் என்றே எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவில் இதுவரை எந்த ஒரு திரைப்படமும் 1000 கோடி வசூலை எட்டவில்லை. எனவே அந்த சாதனையை ரஜினி படைப்பார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வேட்டையன் படத்தின் மீது அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. ஒரு கமர்ஷியல் படமாக மட்டும் வேட்டையன் படம் இல்லாமல் சமூகம் சார்ந்த கருத்தையும் கூறும் படமாக இருக்கும் என்பதனால ரசிகர்களிடையே மிக பெரும் தாக்கத்தை உண்டாக்கும். அதன் காரணமாகவே இந்த படத்திற்கு மிகப்பெரிய வசூல் கிடைக்கும் என்றே எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. எனவே வேட்டையன் படத்தின் மூலம் ரஜினி 1000 கோடி வசூல் சாதனையை படைப்பார் என்ற நம்பிக்கையில் கோலிவுட் வட்டாரம் இருந்துட்டு வருது. நடக்குமா நடக்காதா பார்ப்போம். இதை தொடர்ந்து கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த கூலி படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. இந்த படத்தை தங்கம் சம்பந்தப்பட்ட கடத்துகிற அந்த குரூப்ஸ் கிட்ட இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி வில்லத்தனத்தோட எல்லாத்தையும் மீட் எடுத்துகிட்டு வராருன்றதை பேஸ் பண்ணி கதையாக எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் கூலி படம் 1500 கோடிக்கு மேலே வசூல் செய்யும்னு சொல்லிட்டு இப்போவே நம்பப்படுது. உங்களோட கருத்துக்கள் என்ன? வேட்டையன் படம் 1000 கோடி பண்ணுமா, கூலி படம் 1500 கோடி பண்ணுமான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற விஷயம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.